அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்காஃபோ ஊடகத்தின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகளோடு. பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பயணிகள் பேருந்தினை 5000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய நடவடிக்கை. நாளை முதல் வானிலையில் திடீர் மாற்றம், எச்சரிக்கையுடன் இருக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 பேருந்துகள் ஆட்சேபிக்கும் கேமனு. முறை தவறிய அதிகாரி, எடுக்கப்பட்ட அதிரடி நடவடிக்கை. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகனுக்கு பிணை. பண்டாரகம பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. தொடர்வென விரிவான செய்திகள். அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் அவற்றை ஆய்வு செய்வதே கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதி பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. கடந்த காலங்களில் சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் வாகன தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக நாட்டில் பல விபத்துக்கள் சம்பவித்துள்ளன. இவ்வாறான சூழலில் வாகன குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சுள குலரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் புதிய பேருந்துகளை இறக்குமதி செய்வதன் மூலம் தனியார் பேருந்து தொழிலை அளிக்கும் திட்டம் அரசாங்கத்துக்கு இருப்பதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஜெமனு விஜயரத்ன குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை 28ஆம் தேதி முதல் அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மழையுடனான வானிலை சற்று அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் இன்று அடிக்கடி மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நாட்டின் ஏனைய பகுதியில் பிரதானமாக வறண்ட வானிலை நிலவும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள், ஹம்பாந்தோட்ட, திருகோணமலை மற்றும் புத்தள மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களிடம் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்துவதை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி கடந்த வியாழக்கிழமை 100 அமெரிக்க டாலர்களை கடந்த பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் தற்போது 92 அமெரிக்க டாலர்கள் வரை குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேவேளை WTI ரக மசகு எண்ணெய் ஒரு பீப்பாய் 85 அமெரிக்க டாலர்களுக்கும் கீழ் வீழ்ச்சியடைந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 புதிய பேருந்துகளை அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் திட்டத்தை இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் விமர்சித்துள்ளது. இந்த நடவடிக்கை தனியார் பேருந்து தொழிலை மேலும் பாதிக்கும் ஒரு தேசிய குற்றம் என்று அந்த சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு 600 பேருந்துகளை பெறுவதில் தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வெறுமனே பேருந்துகளை சேர்ப்பது அரசால் நடத்தப்படும் போக்குவரத்து சேவையின் நிதி மற்றும் செயற்பாடுகளுக்கு சிக்கல்களை தீர்க்குமா என்று இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். தனியார் பேருந்துகள் தொடர்ந்தும் பொது போக்குவரத்து பணிகளின் கணிசமான பங்களிப்பை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் முறையான சாத்தியக்கூறு மதிப்பீடு இல்லாமல் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது தனியார் உரிமையாளர்களை கடுமையாக பாதிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை நாள்தோறும் 20 மில்லியன் ரூபாவை இழந்து வருவதாகவும் அதன் போது அவர் மேலும் தெரிவித்தார். இதன் காரணமாக மேலதிகமாக பேருந்துகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து அரசு போக்குவரத்தில் உள்ள செயல்திறன் குறைபாடுகளை சரி செய்யுமாறு அவர் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் அரச பேருந்து சேவைகளின் விரிவாக்கம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து தமது சங்கம் பரிசீலித்து வருவதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன மேலும் தெரிவித்தார். கம்பகா வத்திப்பிட்டி வேலை முதலீட்டு வேலை காவல்துறை சாவடியில் பணியாற்றும் ஒரு உதவி காவல்துறை அதிகாரி பொதுமக்களிடம் முறையற்ற மற்றும் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட ஒரு சம்பவத்தை தொடர்ந்து உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் 2026 ஜூலை 23ஆம் தேதி வத்திப்பிட்டி வேலை மருத்துவமனைக்கு அருகிலுள்ள ஒரு தனியார் நிறுவனத்தின் முன்பாக இடம்பெற்றுள்ளது. சீருடையில் இருந்த அந்த அதிகாரி அங்கிருந்தவரிடம் கடுமையான மற்றும் அச்சுறுத்தும் வகையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது.
இதனை அடுத்து அவர் நிறுவனங்கள் நெறிமுறை விதிகளின் அடிப்படையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் அனுத ஜினதேத் சமரகோன் பண்டார உட்பட 4 சந்தை நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. வெளிநாட்டு பயணத்தடை உள்ளிட்ட கடுமையான நிபந்தனையின் அடிப்படையில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிணையில் செல்ல இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. களுத்துறை பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரிகள் பிரிவில் டெங்கு பரவல் வேகமாக அதிகரித்து வருவதாக பண்டாரகம சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த ஆண்டில் இதுவரை பண்டாரகம பகுதியில் 675 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த சூழலை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கில் விசேட திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்கள், பூச்சியியல் அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் காவல்துறையினரின் பங்கு பெற்றலோடு வீடு வீடாக சென்று விசேட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வின் போது வீடு ஒன்றின் குளிர்சாதன பெட்டியின் பின்பகுதி தட்டு மற்றும் தோட்டம் உட்பட 6 இடங்களில் நீர் தேங்கியிருந்தமை அதிகாரிகளால் கண்டறியப்பட்டது. இதற்கமைய டெங்கு கொசுக்கள் பெருகும் வகையில் சுற்றாடலை பேணியமைக்காக அந்த வீட்டின் உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் டெங்கு கட்டுப்பாட்டு அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறிய பல வீடுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை அறிவுறுத்தல்களை வழங்கி இருக்கின்ற அதே வேளை அவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. லங்காஃபோ ஊடகம் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.